ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிக்கன் கிரேவி. நான் தான் உங்கள் மேனகா பேசுகிறேன். எப்படி இப்போ நம்ம சிக்கன் கிரேவி வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி என்னோடய ஸ்டைலில் நான் சிக்கன் கிரேவி செய்கிறேன்னு பார்க்கலாம். நல்லா இப்போ கழுவிக்கணும். 2-3 டைம் கழுவிக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதை நம்ம கலவிக்கு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஊறுட்டோம். மஞ்சள் போட்டு இன்னொருக்கா நீங்கள் அலாசணும். அதில் இருக்க கிருமி இதெல்லாம் நம்ம வந்துடும் வெளியே. நான் எப்போயுமே மஞ்சள் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொருக்கா அலாசிட்டு தான் நான் எப்போயுமே செய்வேன் சிக்கனை. நீங்களாம் எப்படி செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம வடைச்சட்டியாக அடுப்பில் வச்சாச்சு. நல்லா கெட்டியான வடைச்சட்டி தான் வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும் சிக்கன் நம்ம கலரை வடைச்சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் ஊற்றுறேன். நான் எப்பவுமே கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும். பொரிக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு இது சுமல் மாதிரி வரும். கலர் மாற வரைங்க தாளிச்சுக்கலாம். தெரிஞ்சாங்க அப்படியே கடமை எவ்வளோ இதாக புரியுதுன்னு. அடுத்த ஸ்டெப் உப்பு போட்டுக்கலாம். எப்பயுமே வெங்காயத்தில் உப்பு போடுவேன். எனக்கு கையில் தான் எடுத்து கலக்க வரும், கரண்டியில் வராது. தான் கையில் எடுத்து போடுவேன். மற்ற எல்லாமே ஸ்பூனில் தான் போடுவேன். நீங்கள் எல்லாத்தையும் கையில் எடுத்து போடுவேன்னு நினச்சிக்கிறேன் தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த சுமல் போட வரையும் நம்ம தாளிச்சு விட்டுக்கணும். நல்லா வணக்கி விட்டோம்னா அந்த சுமல் போயிடும். நீங்கள் ரெண்டாவது இஞ்சி பூண்டு ஊற்றுனீங்கன்னா அந்த தக்காளி மேலே அந்த இஞ்சி பூண்டு சுமல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எண்ணெயில் ஊற்றி வணக்கிறப்ப தான் அந்த இஞ்சி பூண்டு சுமல் வராது. நீங்கள் புதுசாக சமையல் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சும்மலெல்லாம் போயிடுச்சு. அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வணக்கிட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு நான் உப்பு சேர்க்கணும் பாருங்களா, அதே மாதிரி தக்காளிக்கு நம்ம உப்பு இப்போ சேர்த்திக்கணும். கொஞ்சம் அளவுக்கு நான் ரேஷன் கடை உப்பு தான் சேர்த்துவேன். ஏன்னா அதில் தான் எந்த கெமிக்கலுமே இருக்காது. நல்லா தக்காளியே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வணக்கிடணும். சிக்கன்லேயே கொஞ்சம் மஞ்சள் சேர்த்திருக்கோம். கழுவுனால அந்த மஞ்சள் இருக்கும். அப்போ இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சமாக, ரொம்ப சேர்த்தக்கூடாது, கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்திக்கிறோம். உங்களுக்கு இந்த சவுண்டுக்கும் நான் பேசுகிற சவுண்டுக்கும் கேட்குது என்னன்னு தெரியல. நான் நார்மல் கேமராவில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதனால நம்ம வணக்கினதையுமே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பாதி வணக்கி வச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் இருக்குனால வணக்கி இன்னுமே நல்லா வணக்கணும். நான் இதில் எந்த பொடியுமே ஆட் பண்ண மாட்டேன். கொத்தமல்லி பொடியுமே ஆட் பண்ணுறப்ப நீங்கள் பாருங்கள், தக்காளி தெரியவே கூடாது. இதில் அப்படின்னா தான் இந்த டேஸ்ட் நீங்கள் சிக்கனில் பார்க்க முடியும். தக்காளியாக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் உங்களுக்கு பாதி டேஸ்ட்டே தெரிஞ்சிடறதில்ல. நல்லா எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசிச்சுட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பாருங்க, தக்காளியே தெரியல, இது குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி பொடி தான், கடையிலெல்லாம் வாங்கினேன். நான் எப்பவுமே வீட்டில் தான் அரைச்சிக்குவேன். எனக்கு கடையில் வாங்குறது மாவாட்டம் இருக்கும், எனக்கு அது பிடிக்காது. சிக்கன் பொடி, கடையில் வாங்குற சிக்கன் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே கொத்தமல்லி பொடியிலே நான் காரம் போட்டிருப்பேன். நல்லா பண்ணி எப்படி வந்துருக்குன்னு தக்காளியே தெரியல. இப்போ கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கலாம். இப்போயே பாருங்கள் குழம்பாட்டம் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம எதுவுமே போடலை.
மஞ்சள் போட்டு சிக்கனை கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்க, இன்னொருக்கா நம்ம கழுவிட்டு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் சேர்த்துக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ கறி. தண்ணி இப்போ எடுத்தது ஊற்றக்கூடாது. நீங்கள் இந்த கிரேவி வந்து இதில் பிடிச்சதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். இப்போயே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து அந்த சிக்கனில் வந்து ஒட்டாது. அப்புறம் மசாலா தனியாக சிக்கன் தனியாக நீங்கள் பார்க்கணும். நான் இன்னொரு வீடியோவில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு அதே நான் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு அதை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றணும். நிறையாவே ஊற்றணும். தண்ணி கம்மியாக ஊற்றினீங்கன்னா வேகாது. எனக்கு சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த சிக்கன் நம்ம மூடி வச்சிடலாம். ஏற்கனவே நான் உப்பு பாதி உப்பு போட்டேன். நான் 1/2 வேக்காடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்தலாம். நம்ம கறியில் உப்பு சேர்த்திட்டிங்கன்னா கறி ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. கொஞ்சம் 1/2 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. கலரையும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கறிப்பு உப்பு சேர்த்துறேன். கொஞ்சம் தான் சேர்த்துற பார்த்துக்கோங்க. நீங்கள் பிரேஸ்லெட்டுக்கு எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லேயும் சரி. என்னாலேயே பரவாயில்ல. நேற்று ஆர்டர், இன்றைக்கி ஆர்டர் வந்துச்சு. நேற்று திருநெல்வேலியிலேருந்து ஆர்டர் வந்துச்சு. இன்றைக்கி திருச்செந்தூர்லேருந்து ஆர்டர் வந்துச்சு. எனக்கு அதே மாதிரி ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் ஆர்டர் கொடுத்த எல்லாருக்குமே. கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். நம்ம வந்து இப்போ கிரேவி தான் செய்ய போகிறோம். குழம்பு செய்ய போகிறது கிடையாது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம போட்ட சிக்கன் வந்து 1/2 கிலோ. ஆனால் இப்போ வந்திருக்கிறது வந்து எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ கெட்டியான வடச்சட்டி தான் வச்சுருக்கேன். அதுக்கே எவ்வளோ இப்போ இந்த எடுக்கிறப்பே பாருங்களேன், சிக்கன் அப்படியே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் தலையை போட்டலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை நம்ம சேவ் பண்ணிடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இங்கே பாருங்கள், அப்படியே சிக்கன் வைக்கிற அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். பை ஃப்ரெண்ட்ஸ்.